Taste the Daily. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது மக்களை கவரும் வகையில் செயல்பட்டும் பேசியும் வேட்பாளர்கள் வாக்குகளை சேகரித்தனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா நத்தம் தொகுதிக்குட்பட்ட ராஜக்கப்பட்டி அருகே உள்ள தம்பக்குளத்துப்பட்டி பகுதியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது விவசாய பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களுடன் சேர்ந்து கிராமிய பாடல் பாடி நாத்து நட்டு வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பிக்கு ஆதரவாக பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கட்சி நிர்வாகியின் குழந்தைக்கு விஜயஜயா என பெயர் சூட்டினார். மேலும் குழந்தைகளை பயமுறுத்தக்கூடாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை தாம்பரத்தில் நடிகையும் அதிமுக நட்சத்திர பேச்சாளருமான விந்தியா ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் திமுகவிற்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை, வரவும் வராது, ஏதேனும் கேட்டால் மத்திய அரசின் மீது பழி போடுவதாக நடிகை விந்தியா விமர்சித்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். பருக்கை விடுதியில் வாக்கு சேகரிக்க சென்றபோது வயலில் பெண்களை நாத்து நடுவதை பார்த்த வேட்பாளர் கருப்பையா அவர்களுடன் தானும் நாத்து நட்டு வாக்கு சேகரித்தார். கேரள மாநிலம் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக சேலம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் திமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். ஓமலூர் மாட்டுச்சந்தைக்கு தென்னிந்தியாவிலிருந்து வந்த வியாபாரிகளிடம் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்குகள் சேகரித்தனர். உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வியாபாரிகளிடம் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு திமுக அரசின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி பரப்புரை செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மணக்கால் பகுதியில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தனது மகன் அருண் நேருவிற்கு ஆதரவாக அமைச்சர் நேரு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் லால்குடிக்கு எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். Taste the Daily.